அனுராதபுரத்தில் அமைக்கப்படும் சந்தகிரு தூபியில் புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரம் ஜாய்ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று இன்று காலை வழிபாடுகளில் ஈடுபட்டார். பௌத்த மதத்திற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் வகையில் தாய்லாந்து அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுரிந்த ராஜபட் பல்கலைக்கழகத்தினால் ஜனாதிபதிக்கு கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தினால் அரசு தலைவர் ஒருவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை புனரமைக்கப்பட்டுள்ள அனுராதபுரம் திருகோணமலை வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. புத்தளத்திலிருந்து திருகோணமலை வரை A12 வீதியின் அனுராதபுரத்திலிருந்து திருகோணமலை வரையான 101 கிலோமீட்டர் இவ்வாறு புனரமைக்கப்பட்டுள்ளது. අපි පලිගන්න මිනිස්සු නෙවෙයි. අපිට පලිගන්න ඕනේ නැහැ කාගෙන්. නැත්නම් පලිගන්නවා නම් 57ක් நாம் பழிவாங்குவோர் அல்ல. பழிவாங்க வேண்டிய தேவை எமக்கில்லை. சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை 57 உறுப்பினர்கள் வரை குறைத்தே என்னிடம் ஒப்படைத்தார். நான் எமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 127 உயர்த்திய பின்னரே உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். இன்று பாராளுமன்றத்தில் 160 உறுப்பினர்கள் எமக்குள்ளனர். சிலர் சென்றுள்ளனர். நான் அன்று கூறியதை போன்று இன்றும் எனது கதவு அவ்வாறே உள்ளது. சலூன் கதவை போன்று எவரும் வரலாம், மீண்டும் போகலாம். ஆகையால் அவர்கள் வருவார்கள், போவார்கள். இந்த நிலைமை எனக்கு மாத்திரம் ஏற்படவில்லை. அன்று CPD சில்வா என்ன செய்தார்? அவரும் மின்னேரியாவைச் சேர்ந்தவர் அல்லவா? அவரும் புலனறுவையைச் சேர்ந்தவர். 64ஆம் ஆண்டு அம்மையாரை ஏமாற்றினார். சாலி எதிர்சூரிய அம்மையாரோடு காலை பாச்சோறு சாப்பிட்டு சென்றார். ஆனால் என்னோடு அப்பம் சாப்பிட்டே சென்றுள்ளார். சந்திரிகா என்ன செய்தார்? அவரும் அம்மையாரை ஏமாற்றிச் சென்றார். சென்று கட்சி ஒன்றை உருவாக்கினார். எனினும் இந்த மஹிந்த ராஜபக்ச கட்சியை விட்டு செல்லவில்லை. ඒත් මැතිනියට කොකා පෙන්නලා ගියා. ගිල ඇදුවා පක්ෂයක් ඇදුවා චන්ද්‍රික. බෞද්ධ ජන නිදහස් පෙරමුණ. මාර පෙරමුණ. පක්ෂේ දාලා මේ මහින්ද රාජපක්ෂත් ගියේ නෑ. වීදුරු ගෙවල් වල ඉඳලා ගල් ගහන්න නරකයි. கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கற்களை எறியக்கூடாது. அனைத்து காலங்களிலும் சென்றுள்ளனர், வந்துள்ளனர். சென்றவர்களுக்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லை. வந்தவர்களின் வாழ்க்கை வளமாகியுள்ளது என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். சென்றவர்களின் செயற்பாடுகள் அடங்கிய கோவைகள் என்னிடம் உள்ளன. நான் அவற்றை பயன்படுத்தப் போவதில்லை. එයාලගේ වතගොත ගැන හොඳට මගේ ගාව ෆයිල් තියෙනවා. ඉතින් මම ඒවා